உங்க வாழ்க்கை மாறுவதற்கு ஒரு சந்தர்ப்பம், உங்களை பரிசுத்தப்படுவதற்கு ஒரு சந்தர்ப்பம், உங்களை நேர்மையான பாதையில் செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம். கர்த்தர் என்று ஒரு சுத்தத்தோடு உங்களை அல்லேலூயா. ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஆமென். எனது குடும்பத்தையும் எனது பிள்ளைகளையும் இன்றிலிருந்து இயேசு கிறிஸ்து என்னை பார்த்துக் கொள்வார் என்று நாம் விசுவாசிப்போம். மீண்டும் அவர் வர வேண்டிய நேரம் வருகையில் சமீபமாக இருக்கிறார். நாம் அனைவரும் அவர் வருகையை எதிர்நோக்கி சென்று அவரோடு ஒரு சூரியகாந்தி பூ, ஒரு சூரியகாந்தி பூ என்ன செய்யும் தெரியுங்களா? என்ன செய்யும்? அது சூரியனையே பார்த்துட்டு இருக்கும். கிழக்கு சூரியன் இருந்ததுன்னா அது கிழக்கு பக்கமா இருக்கும், மேற்கு சூரியன் இருந்ததுன்னா அது மேற்கு பக்கமா இருக்கும். இந்த மாதிரி இருக்காத மனுபுத்திரரை நாம அப்படிதான் படைத்தார். ஆனால் இடையில் வந்த அந்த சத்ரு என்ன? சத்ரு சாத்தான் பிரிதளித்து சிதறடிக்கப்பட்டு விட்டது உலகம். அதனை நிமித்தம் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நீ எவ்வளவு வேணாலும் கையில் எடுத்துக்கொள், டிவியை எடுத்துக்கொள். டிவியில் பல நிகழ்ச்சிகள் என்னென்னோ நிகழ்ச்சிகள் வரலாம். அதிலையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் உங்கள் மூலமாக, அந்த சுவிசேஷ டிவியின் மூலமாக, ஏஞ்சல் டிவி மூலமாக. டெலிபோன் எடுத்துக்கொள். சத்துரு